நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மாவீரன். என்னடா போன வாரம் மாமன்னன் பார்த்தாங்காட்டி மாவீரன்னா 1985 நம்ம ரஜினி சார் நடிச்ச மாவீரனா, இல்லை நம்ம ஆர்ஆர் ராஜமௌலி எடுத்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வந்த அந்த மாவீரன் படமா ராம் சரண் கூட நடிச்சிருப்பாரு. அது மாதிரி படம் இல்லைங்க இது. நம்ம சிவகார்த்திகேயன் எஸ்கே சார் நடித்தது, நம்ம விஜய் சேதுபதி பேசி பயங்கரமாக கலக்கின படம் தான் இந்த மாவீரன் சொல்லணும். வீரன் மாவீரன், வீரன்றவன் போராடிட்டே இருப்பான். மாவீரன்ன்றவன் ஒரு தடவை கீழே விழுந்தாலும், எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து அதை மறுபடியும் போர் பண்ணுறான் பாருங்க. அதாவது மறுபடியும் தனக்கான இடத்துக்காக அடுத்த நகர்வை நோக்கி போகிறவன் தான் மாவீரன் சொல்லி சிவகார்த்திகேயன் இசை வெளியீட்டு விழாவில் சொல்லியிருந்தாரு. சரி, படத்துக்குள்ளே போவோம். படம் யார் பண்ணியிருக்கா? நம்ம மடோனா அஸ்வின் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா மண்டேலன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. பெரிய அளவில் ஹிட்டான படம். அது பெரிய அளவில் ஹிட்டாக, சின்ன பட்ஜெட்டில் பெரிய அளவில் ஹிட்டான படம். சரி, இவர் டாக்குமெண்ட்ரி படம் தானே பண்ணுறாரு, இவர் எப்படி கமர்ஷியல் படம் பண்ணுவார்னா பண்ணியிருக்காரு. அதுவும் அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. படம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. குழந்தைங்கள் நிறைய பேர் தேட்டரில் பார்க்க முடிஞ்சது, குடும்பத்தோட பார்க்க முடிஞ்சது. அதாவது அனுதீப்னு ஒருத்தன் பிரின்ஸுன்னு உங்களை ஆக்குறேன்னு சொல்லி ஒரு படத்தை மொக்க பண்ணி விட்டான், அண்ணனை வச்சு ஜோக்கர் ஆக்கி விட்டு போயிட்டான். ஆனால் மறுபடியும் எழுந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தன்னம்பிக்கையாக இந்த படத்தை பண்ணியிருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருந்தது தான் சொல்லணும். படம் பார்க்குறப்போ அத்தனை ஒரு நிமிஷம் கூட ஒருத்தரும் ஃபோன் நோண்டலைன்றது தான் உண்மை. இருந்தாலும் படத்தில் அங்கங்கே கொஞ்சம் லாக் அடிக்க தான் செஞ்சுது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வேறு அதோட டியூரேஷன் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதுக்குள்ளே கதைக்குள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப அருமையாகவே நடிச்சிருந்தாங்க சொல்லணும். மிஷ்கின் ஹேண்ட்ஸ் அப் பண்ணோம், ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாரு. அவர் கொடுத்தான அவருக்கே உரித்தான வில்லத்தனமும் காமெடி சென்ஸும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. படத்தில் யார் மேலோங்கி நிற்கிறான்னா, எனக்கு எம்ஜிஆர் தெரியும்ல உங்களுக்கு, தலைவர். அவர் எலெக்ஷனில் நிற்கிறப்போ ஒரு தடவை அமெரிக்காலேயே படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. இங்கே வராமே அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி சினிமா இந்த படத்துக்குள்ளேயே வராமல் ஒரு இடத்துல அவர் முகம் காட்டாமல் வெறும் வாய்ஸை மட்டும் கொடுத்து படத்தை ஹிட் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி. என்ன ஒரு நல்ல நடிகனோட குரல் கூட நடிக்க ஹிட்டாக்கும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். அவரோட வாய்ஸுக்கும் இங்கே சிவகார்த்திகேயன் நடிப்புக்கும் ஒரு இடத்துல நான் சிங்க் இல்லாமல் அழகாக பண்ணியிருக்கிறது. அதாவது ஸ்டண்ட்டு சிவா நான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டென்ட்டுக்கும் அந்த வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இவர் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் எங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா படம் போச்சு. அதெல்லாம் ரொம்ப நுணுப்பமாக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் பண்ணியிருக்காரு வினு அண்ணன் ஐயானாஜின்னு சொல்லிட்டு. அவரும் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எல்கேஜிலாம் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட்டு மியூசிக்கு பார்த்தீங்கன்னா பரத் சங்கர் பண்ணியிருக்காரு. அதாவது பாக்கு வெத்தலை மாற்றி முடிச்சு பையன் பொண்ணு வந்தாச்சு அந்த பாட்டெலாம் ஹிட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் இருந்தது. அதுவும் இல்லாமல் பாட்டு 1-2 பாட்டு ஹிட் ஆச்சு. அது நீங்கள் தெரியும், வண்ணாரப்பேட்டையில் ஒரு சாங்கும் அம்மா சாங்கும் கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாகவே படத்துக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லணும். உண்மையாலுமே அம்மாவாகவே வாழ்ந்துருக்காங்க சொல்லணும் நம்ம சரிதா மேடம். இந்த மாதிரி மெச்சூரிட்டியான ஒரு நடிகைகள்லாம் இந்த மாதிரி ஆளும் கூட நடிக்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு நடிப்புக்கு ஸ்கோப் அதிகமாக கிடைக்கும். பழைய நடிகர்களோட இணைஞ்சு நடித்தா அனுபவங்கள் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி மறைந்த, அதாவது சினிமா துறையிலேருந்து வெளிச்சத்துக்கு மறுபடியும் கொண்டு வர தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சில நடிகைகளையும் நடிகர்களையும் எடுத்துட்டு மறுபடியும் வர்றது சினிமா துறைக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை எப்படி இருந்தது. நம்ம சின்ன வயசில் காமிக்ஸ்லாம் படிப்போம். அதாவது என்ன மாதிரி காமிக்ஸ் படிப்போம்னா அம்புலி மாமா, இந்த ஸ்பைடர்மேனை தமிழில் படிப்போம். இது படிக்கிறப்ப கன்னித்தீவு, இதெல்லாம் தினத்தந்தியில் இன்னும் போயிட்டுருக்கு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரும். அம்மா செத்தேன் அப்படின்னுவான், டம் டுமில் அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்ட் வரைகிற கேரக்டராக தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட ஆரம்பித்தாலும் அது ஒரு பெரிய பத்திரிகை துறைக்கு போய் வேணாம், இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு கூவாற்றங்கரையில் ஓரமாக வசிக்கிற மக்கள் கண்ணகி நகர் போன்ற ஏரியாக்கள் ஹவுசிங் போர்டு கொடுத்துட்டு அந்த ஹவுசிங் போர்டு சரியில்லை, அவங்க படுற அவஸ்தை என்ன அப்படின்றத காட்டுற ஒரு மையப்புள்ளியாக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அதில் ஹீரோ வேலை வேணான்னு தூக்கி போட்டு வரப்பையும் சரி, இந்த காமிக்ஸை நம்ம அனுபவிக்கிற அது உணர்ற விதத்தில் காமிக்ஸு ஒரு மனுஷனுக்கு உள்ள வந்துச்சுன்னா, காமிக்ஸு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றத கதையை வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது கொரியன் வெப் சீரிஸ் அது இதுன்னு நிறைய அறிவாளிகள் பேசியிருந்தாங்க. கதை
ஒரு டேரக்டர் எப்படி பண்ணமோ அழகாகவும் பண்ணியிருந்தாரு, ஸ்க்ரீன் பிளேவும் எடுத்திருந்தாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு எந்த இடத்துலையுமே மேக்கப் இல்லை இந்த படத்தில், அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக நடிச்சிருக்காரு. அதிதி சங்கரை பற்றி சொல்லணும்னா, அதிதி சங்கருக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் சாதத்தில் ஓரமாக இருக்க ஊறுகாய் மாதிரி தான் தொட்டுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப பெரிய கேரக்டரே கொடுக்கல. இருந்தாலும் அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை நிறைவு பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு போர் அடிக்காமல் ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் மாற்றிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸில் இறந்துடுறாரு நம்ம சிவகார்த்திகேயன். எல்லா படத்துலையும் தான் இறந்துடுறாங்க. இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவுக்கே உரித்தான ஒரு விஷயம் இருக்குது. இறந்தவங்க மறுபடியும் வேறு மாதிரி நம்ம அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவர் உயிரோட வந்துடுவார் அப்படின்ட்டு. அவர் இறந்த மாதிரியே விட்டுருந்தா இந்த படம் வந்து அவார்ட் ஃபிலிமாக மாறி இருக்கும். இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் இது ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் மறுபடியும் உயிரோட எட்டுன்னு வர்றது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அது பழைய இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. என்ன சொல்கிறது, பழைய மீன் குழம்பு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கிற இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு பார்க்கணும். எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. நல்லாவும் இருக்குது. நன்றி. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ராஜாமணி.